திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மருத்துவர் அணியின் சார்பில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத் தலைவர் அவருடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறதை மிகுந்த பெருமையோடு நம்முடைய அணியின் செயலாளர் டாக்டர் ஏழன் அவர்களுக்கு அவரோடு துணை நிற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வணங்கி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு கழகத்தினுடைய நிர்வாகிகள் உரையாற்றுகிற நேரத்தில் கழகத் தலைவர் அவர்களின் புதிய திட்டங்கள், செயலாக்க முறைகள், அவர் கையாளுகிற யுக்திகள், அது அரசியல் யுக்திகளாக இருக்கலாம் அல்லது தேர்தல் யுக்திகளாக இருக்கலாம், அவை அனைத்தையும் எப்படி ஒரு புதிய கோணத்தில் அவர் கையாளுகிறார் என்பதனை குறித்து நான் உரையாற்ற விரும்புகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய தோற்றத்தின் பொழுது தந்தை பெரியார் தனக்குரிய ஒரு பாணியாக சாமானிய மக்கள் பேசுகின்ற முறையிலும் மிக உயர்ந்த சீர்திருத்த கருத்துக்களை கூட யதார்த்த மொழி என்று சொல்கிற வகையில் அவர் பேசி அரசியலை செய்த காலங்கள் உண்டு என்பதை வரலாறு அறியும். தமிழ்நாடு கண்டிராத ஒரு புதிய மேடை தமிழை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். அடுக்குமொழி தமிழினை அறிமுகம் செய்து மேடைக்கென்று ஒரு தனி நாகரிகத்தை அதை உருவாக்கி தந்து மேடை தமிழ் என்றே சொல்லக்கூடிய வகையில் அரசியல் மேடைகளை பல்கலைக்கழகங்களாய் மாற்றி காண்பித்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் சொன்னாராம், 3 மணி நேரம் அல்ல 30 நாட்களாகவும் நான் எழுதி விளக்க நினைக்கின்ற கருத்துக்களை எல்லாம் 3 மணி நேர திரைப்படத்தின் வாயிலாக அல்லது 3 மணி நேர நாடகத்தின் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்று புதிய யுக்தியாக நாடகத்தையும் திரைப்படத்தையும் அரசியல் களங்களாய் மாற்றி காண்பித்தவர் அண்ணா அவர்கள். அவரது தம்பியாக விளங்கிய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் நாடகத்தில் தொடங்கிய அந்த எழுத்துப்பணி என்று சொன்னாலும் கூட திரைப்படத்தில் அவர் பதித்த அந்த வரலாறு என்பது இன்றைக்கும் யாராலும் அதை கடந்து செல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையை நாம் உணர்கிறோம். குறிப்பாக திரைப்படங்களில் வாயிலாய் சமூக சீர்திருத்த கருத்துக்களாக இருக்கட்டும், சிந்தனைக்குரிய கருத்துக்களாக இருக்கட்டும், பகுத்தறிவு சிந்தனைக்குரிய கருத்துக்களாக இருக்கட்டும், நாளை தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடாய் விளங்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அவர் வடிவமைத்தது ஆட்சியிலும் தொடரக்கூடிய அளவிற்கு அவருடைய யுக்திகள் அமைந்தது என்பதை நாடறியும். இந்த மாபெரும் வரலாற்றில் அடுத்த தலைமுறை தலைவராய் கழகத்தின் இன்றைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் விளங்குகின்ற திராவிட மாடல் நாயகன் அவர்கள் பல்வேறு யுக்திகளை பல்வேறு காலகட்டங்களில் அவர் கையாண்டிருப்பதை நாடறியும். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் இருக்கக்கூடிய இருவண்ண கொடி, கழக கொடி ஏற்றப்பட்டு இருக்கிறது சொன்னால் அது பாதி முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்களால் ஏற்றப்பட்டது என்று சொன்னாலும் மீதி பாதியை இன்றைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரங்களால் ஏற்றப்பட்டது என்று சொல்வார்கள். ஒரு காலகட்டத்தில் கொடியேற்றுகின்ற நிகழ்வுகள் மூலமாக பிரச்சார பயணத்தை தொடங்கியவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது நாடகத்தின் வாயிலாக என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் பட்டி தொட்டி எங்குமே சென்று கொடியேற்றியதோடு இல்லாமல் மேடையில் முழங்கி இயக்கத்தை வளர்த்த ஒரு உன்னத தலைவர். 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் ஏனென்று சொன்னால் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து இருந்தது. 2014 UPA 2 என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசில் பங்கேற்றிருந்த அந்த ஆட்சியும் இழக்கக்கூடிய வகையில், இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் சொன்னால் 2014 திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக போட்டியிடுகிற நிலையும், அதில் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட நாம் வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு ஒரு படும் தோல்வியை சந்தித்திருந்த நேரம். இன்றைக்கு அவருடைய அரசியல் பயணத்தில் நாம் உற்று நோக்க வேண்டிய பயணம் எதுவென்று சொன்னால், அவர் இளைஞரணி செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆற்றிய பணிகள், பிறகு சட்டமன்ற உறுப்பினராய், மேயராய் என்றெல்லாம் தன்னுடைய அரசு பயணங்களில் இருந்தாலும் கூட, அரசு பொறுப்புகளில் இருந்திருந்தாலும், கழகத்தை பொறுத்தவரையில் நீண்ட நெடிய காலமாய் அவர் பொறுப்பு வகித்தது இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பு. அதனைத் தொடர்ந்து துணை பொதுச் செயலாளர், கழக பொருளாளர் என்றெல்லாம் பொறுப்புகளை வகித்து வந்திருந்தாலும் 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு
அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் ஏனென்று சொன்னால் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து இருந்தது. 2014 UPA 2 என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியும் இழக்கக்கூடிய வகையில், இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் சொன்னால் 2014 திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக போட்டியிடுகிற நிலையும், அதில் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட நாம் வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு ஒரு படும் தோல்வியை சந்தித்திருந்த நேரம், தலைவராக விட்டிருந்த அந்த காலங்களில் அவர் ஆற்றிய பணிகளில் இருந்து 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் சந்தித்த தோல்விக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கமே அழிந்து விட்டது என்றெல்லாம் ஆருடம் பேசியவர்கள் இந்த நாட்டில் உண்டு. அப்படி பேசி கொண்டு இருந்த நேரத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் திட்டமிடுதலை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மேற்கொண்டதன் விளைவுதான் மிகப்பெரிய வெற்றியை 2016 பெற்றோம். அது எதுவென்று சொன்னால், நாம் எல்லோருக்கும் தெரிந்த போல சொல்லணும்னா, நமக்கு நாமே திட்டம் என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் அவர் நடைப்பயணம், பல்வேறு தரப்பு மக்களோடு உரையாடல், பல்வேறு பகுதிகளில் அவர் சந்திப்புகள் என்றெல்லாம் நடத்தியதன் விளைவாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படுகிற சூழலையும், ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் என்பதையும், எல்லாவற்றுக்கும் மேலாக 2016 ஆண்டு அந்த தேர்தலுக்கு முன்பாக அதுவரையில் பார்க்காத ஒரு புதிய முறையினை அவர் அறிமுகம் செய்து வைத்தது. மக்களை சந்திக்கக்கூடிய முறையினை ஒரு வேறுபட்ட வகையில், உடையில், நடைபாவனையில், செயல்பாட்டில், பேச்சில், சந்திப்புகளில் என்று பல வகைகளில் அவர் மாறுபடுத்தி தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக மக்களை சந்திக்கக்கூடிய முறையிலேயே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதன் விளைவுதான் 2016 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பு அமைவதற்கு ஒரு சிறு வித்தியாசத்தில் 1.1% என்று சொல்லக்கூடிய அளவில் தான் நாம் வாய்ப்பினை இழந்திருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு யுக்தியை அவர் கையாண்டதன் விளைவாக 2016 திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணியோடு சேர்த்து அங்கே 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அளவிற்கு வந்தது. பிறகு நாடு அறிந்த செய்திகள், அம்மையார் ஜெயலலிதா மறைந்தது, அதிமுகவிடம் ஒரு ஆட்டம் கண்டது, அதை பாஜகவின் சூழ்ச்சியின் மூலமாக அந்த ஆட்சி தொடர முடிந்தது. பல்வேறு வகையில் ஊழல்கள் எடப்பாடி பழனிசாமியால் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஊழல்களின் அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்து கொண்டு ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் கடந்ததை நாடு அறியும். ஆனாலும் கூட நாம் கவனிக்க வேண்டிய செய்தி எதுவென்று சொன்னால், 2019க்குள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதை தயார்படுத்த வேண்டும் இயக்கத்தை என்று பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். அப்படி மேற்கொண்டதில் மிக முக்கியம் வாய்ந்ததாக, முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் உடல்நலி விட்டிருக்கிறார். அவர் வெளியிலே வர முடியாத நிலைமை, பேசுவதற்கு இல்லாத சூழல், உடல்நிலை ஒத்து வராத சூழல், எழுதுவதற்கு கூட முடியாத அளவிற்கு ஒரு உடல் சோர்வு என்றெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்து அவர் வகுத்த அந்த மிகப்பெரிய தேர்தல் வியூகம் என்பது பெரும் பணியாற்றியது. எதுவென்று சொன்னால், பூத் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியை அமைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக, ஒன்றிய நகர பேரூர் வாரியாக ஒவ்வொரு பூத்திற்கும் சரியான வகையில் கமிட்டி, அந்த குழுவினர் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பது என்றெல்லாம் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டார். புதிய கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2017 ஆண்டு அவர் செயல் தலைவராய் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்ல பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப மூலமாக சமூக வலைத்தளத்தில் கையாளக்கூடிய யுக்திகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு அணி என்ற பெயரில் உருவாக்கியது முதல் அப்பொழுதுதான் ஜூன் மாதம் 2017 தான் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. இது என்னை அறிந்த வரையில் இந்தியாவிலேயே
பாரதிய ஜனதா பிஜேபிக்கு பிறகு உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும். அந்த யுக்தியை, அந்த ஒரு தன்மையை உணர்ந்தவராய் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு அரசியலை உருவாக்குவதற்கும் சமூக வலைத்தளங்களில் நாம் களமாடுவதற்கும் தகவல் தொழில்நுட்ப அணி என்பதனை உருவாக்கியது நம்மளுடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள். அந்த வகையில் இயக்கத்தை அடுத்த தளங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற வகையில் பிரச்சார பயணத்தையும் தேர்தல் யுக்திகளையும் வடிவமைத்தவர் இன்றைய கழகத்தின் தலைவர் அவர்கள். ஒரு காலகட்டங்களில் சுவர் விளம்பரம் என்பது சாதாரண சுவர் விளம்பரமாக ஆதரிப்பேர் உதயசூரியன், வாக்களிப்பேர் உதயசூரியன் என்று எழுதப்பட்டு இருந்த காலங்கள் உண்டு. சின்ன சின்ன வாக்கியங்கள் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களும் எழுதிய வாக்கியங்கள் நாட்டு மக்களிடம் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுகின்ற ஒன்றிய அரசையும் அன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசையும் எதிர்க்கக்கூடிய சிறு வாக்கியங்களில் நாட்டு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு புதிய யுக்திகளை அன்றைக்கு கையாண்டு கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கடந்து பிற்காலங்களில் அது சுவரொட்டிகளாக மாறியது. சுவர விளம்பரங்களில் கருத்து படங்களை வரைந்து அதன் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்வது என்றெல்லாம் கடந்து வந்திருந்த காலங்கள் மாறி சமூக வலைத்தளங்களின் மூலமாக பிரச்சாரத்தை மேற்கொள்வது எப்படி என்று பலருக்கு புரியாத நேரத்தில் அதை கையாண்டவர் இன்றைய கழகத்தின் தலைவர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை நாம் எல்லோரும் பெருமிதத்தோடு கொண்டாட வேண்டிய தலைவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி அவர் மேற்கொண்டதின் விளைவாக 2019 மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றோம். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தல்களில் பெரும் வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற நேரங்களில் பொதுவாக இடைத்தேர்தல்களில் வெற்றி என்பதே சாத்தியமில்லை என்ற அந்த ஒரு பிம்பத்தை உடைத்து காட்டியவரும் அவர்தான். ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்ற பொழுதும் பெரும் பங்களிப்பை, பெரும் அளவில் ஆளுங்கட்சியை எதிர்த்து பெரும்பான்மையாக வெற்றியை பெற்றதும் அப்படித்தான் என்று இந்த வெற்றி தொடர்ச்சி என்பது சட்டமன்ற தேர்தல் 2021 சந்திக்கக்கூடிய ஒரு அளவிற்கு நாம் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் தான் உலகத்தையே அச்சுறுத்துகின்ற, உலகத்தையே மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகிய மனித குலத்திற்கான ஒரு மிகப்பெரிய கேடாக வந்தது கொரோனா என்ற அந்த கோவிட்-19 என்பது வந்து அந்த அச்சத்தை ஏற்படுத்தி ஒருவரை சந்திக்க முடியாமல், நான் சொல்வது பக்கத்து வீடு எதிர் வீடு என்பதல்ல, ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடியவர்களே சந்தித்து கொள்ள முடியுமா என்ற பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு கொடுநோய் வந்து இருந்த நேரம் அது. உலகம் முழுவதும் தனித்திரு என்று சொல்லியது, உலகம் முழுவதுமே அடைந்திருங்கள் என்று சொன்னது. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஒருத்தரை தூரமாக நின்று பாருங்கள், ஒருத்தர் ஒருவரை தொட்டு கொள்ளாதீர்கள், உணவில் இத்தனை கட்டுப்பாடு, எல்லாவற்றிலையும் ஒரு பெரும் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு உலகமாய் உலகம் முழுவதும் மாறியிருந்த நேரம். கீப்பிங் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய தள்ளி நிற்க வேண்டிய நிலைமைகள், ஒருவரை சந்திக்க முடியாத நிலைமைகள், அப்படிப்பட்ட சூழலில் இருந்து இந்த உலகம் அச்சுறுத்தலில் இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பொருளாதார பிரச்சனை, மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை, உணவு பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது கொரோனா பாதிப்பால் இறப்பவர்களை வர இதனால் பாதிக்கிறவர்கள் அதிகமாகிற நிலை ஏற்படுமோ என்ற ஒரு பெரும் அச்சம் ஏற்பட்ட பொழுது உலக நாடுகள் விஞ்ஞானத்தில் முன்னேறியவர்கள் என்று சொல்லுகிற நாடுகளில் கூட அச்சப்படுகிற நேரத்தில் ஒரு தலைவன் சொன்னார், ஒன்றிணைவோம் வா என்று சொன்னவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள். இந்த ஒன்றிணைவோம் வா, தனித்திரு, தவிர்த்திரு, தள்ளியிரு என்றெல்லாம் சொல்லுகிற நேரத்து ஒன்றிணைவோம் வாம் என்று சொல்வதற்கு எத்தனை மனதிடம் வேணும். ஒரு சரியான புரிதலோடு இந்த நோயை எதிர்கொள்வதற்கான தற்காப்பு தன்மைகளும் மேற்கொண்டு இயலாதவர்களுக்கு உதவுவதற்கு நாம் எல்லோரும் கிளம்பி வாருங்கள் என்று கைகோர்க்க அழைத்தவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள். ஒன்றிணைவோம் வா என்று சொல்வதில் பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல பொருட்கள் இருக்கிறது. யாரெல்லாம் முடிந்தவர்களோ அவர்களெல்லாம் கைகோர்ப்போம் என்று சொல்கிறோம்.
இந்த உலகம் பெரும் அச்சுறுத்தலில் இருக்குது, உலகமே அழியப் போகிறது என்று சொன்னாலும் வாய்ப்பு இருக்கிற வரையிலும் போராடி மக்களை வாழ வைத்து விட்டு இறந்து போவோமே தவிர முடங்கி போய் இறப்பது என்பது மூடத்தனம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இதை நான் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை. ஒரு உண்மையான செய்தியோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒன்றிணைவா என்பது பெரும் சோதனையான ஒன்று. அந்த சோதனையை மேற்கொண்ட விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள், கொரோனாவை தவிர்த்து கொரோனா நோய் இல்லாமல் பிற நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், உணவில்லாமல் பாதிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் பாதிக்க இருந்த மக்களின் அந்த பெரும் பாதிப்பிலிருந்து காத்தவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள். இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏனென்றால் இந்த பணியில் ஈடுபட்டு இருந்த காரணத்தின் பொழுது கொஞ்சம் தவறியதனால் நோய் தொற்று ஏற்பட்டு இறந்தவர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளராக விளங்கிய அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு தலைவன் நான் இருக்கிறேன் வா என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய, தொண்டனை பாதுகாக்கக்கூடிய, தொண்டனுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடியவராக, சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியதன் விளைவுதான் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் ஒரு பெரும் வெற்றியை பெற்று இந்த ஆட்சி அமைந்தது. அதற்கு பெயராக திராவிட மாடல் என்று அறிவிக்கப்பட்டது. எல்லாரும் நினைப்பாங்க, இதுன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் திராவிட கொள்கைகளை, சித்தாந்தங்களை யாரும் கவனிக்கவில்லையா? அண்ணா திராவிட சித்தாந்தத்தை கொண்டு தானே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார், இருமொழி கொள்கை என்று சொன்னார், சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாக்கப்படும் என்று சொன்னார். கலைஞர் பொறுப்பேற்றார், கைரிக்ஷா உழைக்கப்படுகிறது, அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகிறது, இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படுகிறது, வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கான முன்னுரிமை தரப்படுகிறது, மொழிக்கான முன்னுரிமை தரப்படுகிறது, விவசாயிகளுக்கு மேம்பாடு தரப்படுகிறது, ஏன் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் திராவிட கொள்கை இல்லையா? இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி இல்லையா என்று கேள்வி எழுப்புகிற குதர்க்கவாதிகளும் நாட்டில் உண்டு. ஆனால் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்ய வேண்டிய கடமைகள் தலைவர்களுக்கு ஏற்படுகிறது. அது தந்தை பெரியாருக்காக அண்ணா அர்ப்பணித்த ஆட்சி என்று சொல்லப்பட்டது. அவர் வழி வந்த அண்ணாவின் இதயத்தை பெற்று இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்று, அண்ணாவின் வழியில் நடைபெறுகிற ஆட்சி என்பது கலைஞர் ஆட்சிக்கான எல்லோராலும் அதுக்கான அடையாளமாக விளங்கி இருக்கிற நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதற்கு காரணம், இந்த நாட்டு ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தையும் ஒரு மாடல் ஆட்சி, அதை சொல்லியே ஊரை ஏமாற்றுகிற ஒரு பெரும் கூட்டம். அது எதுவென்றால் குஜராத் மாடல் ஆட்சி என்று சொல்லி இந்திய துணை கண்டத்தை மொத்தமாய் ஏமாற்றுகிற ஒரு பெரும் வேலையில் ஈடுபட்டிருந்த நாக்பூர் RSS கூட்டம். போய் பார்த்தால் தெரியும், குஜராத் என்பது இன்னும் வளர்ச்சி பெறாத நிலை. குஜராத் மருத்துவமனைகள் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனை அளவிற்கு தனியார் மருத்துவமனைகளே திணறுகிற நிலை. பள்ளிக்கூடங்கள் எல்லோருக்கும் உண்டா என்றால் கேள்வி. இன்னும் பல கட்டமைப்புகள் அதிகரிக்கப்படாத நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய குஜராத்தையே குஜராத் மாடல் ஆட்சி என்று சொல்லி என்னவோ உலகத்தோடு ஒப்பிடுகிற ஒரு மாநிலம் போல காட்டி ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்தி இந்திய துணை கண்டத்தை ஒட்டுமொத்தமாய் வளைத்து போட்டு 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று வைத்தது தான் திராவிட மாடல் ஆட்சி. அப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், திட்டங்கள் என்பதும் சட்டங்கள் என்பதும் இந்த திராவிட இயக்கத்தின் அடிப்படையிலும் திராவிட இயக்க கொள்கை லட்சியங்கள் அடிப்படையிலும் இயங்கக்கூடியது என்று சொன்னாலும் கூட அதை சரியான வகையில் மக்கள் அறியும்படி செய்ய வேண்டும், ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் திராவிட மாடல் ஆட்சி என்று பெயர் சூட்டினார். இதில் என்ன மிக முக்கியம் வாய்ந்தது என்று சொன்னால், ஒரு மாடல் என்று சொன்னால் அதை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதுதான் அதற்கு மாடல் என்று சொல்வோம். ஒரு மாதிரி, இந்த மாதிரி என்று சொன்னாலே இதை இன்னொருவர்கள் பின்பற்ற வாய்ப்பு இருக்கிறதா என்று அதற்கான சாத்தியக்கூறுகளை பார்க்கக்கூடியதாய் அமைய வேண்டியது. அந்த மாடல் என்பதை அதை உருவாக்கினார். ஈ கிரியேட்டட் எ நியூ மாடல் நேம்ட் அஸ் டிராவிடியன் மாடல் என்று. அந்த டிராவிடியன் மாடல் என்ற ஒரு ஆட்சியை உருவாக்கியதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திற்கும் பல வகையில் பலவற்றுக்கு முன்னுதாரணத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்.
புதுமை பெண் திட்டம் என்ற பெயரால் இன்றைக்கு பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உயர்த்துகின்ற நிலையை உயர்கல்வி பெறக்கூடியவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற வகையில் தன்னிறைவோடு சுயமரியாதையோடு அவர்கள் கல்வி கற்கக்கூடிய நிலையை உருவாக்குவதற்கான திட்டம். மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். இதுவரையில் வேறு எந்த மாநிலத்தில் அது உண்டா என்றால் இல்லை. இலவசம் என்று சொல்லக்கூடியது இருக்கலாம் கல்வியை. ஆனால் அவர்களுக்கு வங்கியிலேயே பணத்தையும் செலுத்துவோம் என்று சொல்லுகிற திட்டம் வேறு எங்கும் கிடையாது. இதுதான் முதல் முறை. அதையே தொடர்ந்து மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்று அதே வகையில் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். இதையெல்லாம் கடந்து உழைக்கின்ற பெண்மணிகள் வீட்டில் இருப்போருக்கு பெயர் சும்மா இருக்கிறார்கள் என்று சொல்லி பெண்களை இழிவுபடுத்துகிற நிலையை அகற்ற வேண்டும் என்பதற்காக, அங்கீகரிக்கப்படாத உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் கலைஞர் உரிமை திட்டம் என்று மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் மிக சாதாரண திட்டம் அல்ல. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நாளிதழில் படிக்கிற பொழுது மகளிர் தினத்தை முன்னிட்டு எழுதப்பட்ட கட்டுரை அது. அந்த கட்டுரை சொல்லுகிறது, மகளிரை வீட்டில் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லுகிற வகையில் அந்த மகளிரினுடைய உழைப்பை அங்கீகரிக்காமல் அவர்களை உதாசீனப்படுத்துவதால் ஏற்படுகிற மன உளைச்சல், அவர்கள் பலவீனம் அடைதல், அவர்கள் கீழாக நடத்தப்படுதல், யாரோடு அல்ல, சமுதாயம் கீழாக நடத்துவதல்ல, குடும்பத்தார் அவர்களே தங்கள் வீட்டு பெண்களை கீழாக நடத்துறது, கீழ்மைத்தனமாக நடத்துவது, அடிமைத்தனத்தோடு நடத்துகிற அந்த போக்கு இருக்கிறதே, இது மிகப்பெரிய கொடுமையான போக்கு என்பதை உணர்ந்து வேலைவாய்ப்பு, கல்வி, சொத்துரிமை என்றெல்லாம் வழங்கியிருக்கிறது. அதையும் வழங்கியது இந்த திராவிட இயக்க சித்தாந்தம்தான், அதன் சட்டங்கள் தான், அதன் திட்டங்கள் தான். இருப்பினும் கூட வீட்டில் இருப்போர் அத்தனை பேருக்கும் என்ன அங்கீகாரம் தருவது என்பதை சிந்தித்த ஒரே தலைவர் நம்மளுடைய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். அதனால் உருவான திட்டம்தான் மகளிர் உரிமை திட்டம் என்பது. இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இவையெல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கு முன்மாதிரிகளாய் இந்த மாதிரிகளை பின்பற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு தேர்தல் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும், ஏன் நம்மை விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக உள்பட தேர்தல் வாக்குறுதியாக இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்கிறார். இதையெல்லாம் இந்திய அளவில் என்று சொன்னால் உலகமே பார்த்து வியந்து பாராட்டி அதை பின்பற்றக்கூடிய ஒரு திட்டமாய் காலை சிற்றுண்டி திட்டம் என்பதை ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நன்றாக பாருங்கள், அது காலையில் உணவளிப்பது என்ற பார்வை இருக்கக்கூடாது. மதிய உணவு திட்டம் 1922 நீதி கட்சி ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 பெருந்தலைவர் காமராஜரால் கொண்டு வரப்பட்டது. அது முழுமையான காலகட்டங்கள் பிறகு விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவு திட்டம், முதலமைச்சர் மதிய உணவு திட்டம் என்று சொல்லி இருந்ததை சத்துணவு திட்டம் என்று சொன்னாலும் கூட அது சத்துக்குரியதா என்று கலைஞர் கேள்வி எழுப்பி அதற்கு முட்டை வழங்கினார், வாழைப்பழம் வழங்கினார் என்பதெல்லாம் வரலாறு. இவையெல்லாம் வழங்கியதற்கு காரணம் அது ஒரே ஒரு நோக்கம், மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும், உணவில்லை என்பதற்காக நின்றுவிடக்கூடாது, இடைநிற்றல் கூடாது, அவர்கள் வர வேண்டும், அந்த நல்ல உணவையும் உண்ண வேண்டும், படிக்க வேண்டும். இதுதான் அந்த நோக்கம். இது வெற்றிகரமாய் அமைந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான மாடலாய் மாறியிருப்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் காலை சிற்றுண்டி திட்டத்திற்குள் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் நம்மளுடைய முதலமைச்சர். காலையில் இதே போன்ற மாணவர்கள் வருவதற்கும் அவர்கள் வந்தால் உணவு சாப்பிடுவதற்கும் இந்த மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் சத்து குறைவு தன்மை இல்லாத ஒரு குழந்தைகளை உருவாக்குகிற திட்டம், குழந்தைகளுக்கு சத்து குறைவு இல்லாத திட்டங்களை உருவாக்கும், ஆரோக்கியமிக்க நல்ல குழந்தைகளை உருவாக்குவதும் அவர்களுக்கு கல்வி தருவதும் என்பது மதிய உணவு திட்டத்தை போன்றே தோன்றும் என்றாலும் இதுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சமூக மாற்றம் எது என்றால், சமூகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது எது என்று சொன்னால், காலையில் உணவு தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத பெண்மணிகள், அதற்கு இடம் தராத குடும்ப சூழல்கள், அதற்கு ஏற்ற வருவாய் இல்லாத நிலைகள், காலையில் எழுந்தவுடனே ஓடோடி சென்று விரைவாக சென்று வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைகளை கருத்தில் கொள்ள வேண்டிய நிலைகள், வேலைக்கு செல்வதா குழந்தைக்கு சிற்றுண்டி தயாரிப்பதா என்ற நிலைகள், பொருளாதாரத்தில் நான் மேம்பட்டு விட்டேன், என்னால் முடிந்த அளவுக்கு வேலை கிடைக்கிறது, வருவாய் கிடைக்கிறது என்றாலும் கூட நான் காலையிலே செல்ல வேண்டும், அப்பொழுது
குழந்தைகளுக்கு என்னால் சரியான உணவை தர முடியவில்லை என்ற ஏக்கம் இருப்பதை பாருங்கள். அது போன்ற ஒரு மன உளைச்சல் ஏதும் இல்லை. பணம் இருக்கலாம், ஆனால் மனம் இருக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. தன் சொந்த பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு உரிய உணவு தருவதற்கு வாய்ப்பில்லை என்று மன உளைச்சலோடு ஒரு பெண் உடைப்பது என்பது பெரும் சோதனைக்குரியது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலே வர வேண்டும். சமையலுக்கான ஒரு இடம் அல்ல, சமையல் கரண்டிகளை பிடிப்பதற்கானவர்கள் கரங்கள் அல்ல, அது கம்ப்யூட்டரை ஆள பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடியதை திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பெண்களுக்கு இந்த காலையில் குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு பணியே அது தடையாய் மாறிவிடக்கூடாது என்று கருதினார். காலையில் கிளம்பி செல்வதை தடையாகி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்கள் வேலைக்கு செல்லுங்கள், உங்கள் குடும்பத்தின் வருவாயை பாருங்கள், உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகள் அல்லது என் வீட்டு குழந்தை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாடுகிற குழந்தைகளுக்கு நான் உணவளிக்கிறேன் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை வழங்கியிருப்பதை உலகம் வியந்து பார்க்கிறது. பல நாடுகள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது பின்பற்றுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் இதை வாக்குறுதியாய் வழங்கி செயல் திட்டத்திற்கு வருகிறது என்று சொன்னால், நான் பார்க்கிறேன் திட்டங்கள் அத்தனையும் திமுக ஆட்சிக்கானதல்ல, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கானது. திட்டங்களில் இருந்து எழுகிற எழுச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்தியாவில் முன்னேறியவர்கள் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம், எந்த திணிப்புகளுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சுயமரியாதையோடு நம்பிக்கையோடு சொல்வதற்கான அரணாய் ஒரு தலைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. இதிலிருந்து கிளம்புகிற அந்த எழுச்சி என்பது வாக்கு வங்கியாய் மாறுகிறது என்று சொன்னால், நாங்கள் யாரையும் தேடி சென்று யாரையும் குறை சொல்லி கொண்டு இருப்பதில் கவனம் செலுத்தவில்லை. செய்கையால் செயல் மட்டுமே என் வெற்றி என்று இன்றைக்கு செயலையே தன்னுடைய யுக்தியாய், ஒவ்வொரு செயலுமே இன்றைக்கு தேர்தல் யுக்தியாய், ஒவ்வொரு செயலுமே இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரமாய் மாறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலில் ஒரு புதிய பரிணாமத்தை இன்றைக்கு கழகத்தின் தலைவர் வழங்கி கொண்டிருக்கிறார். வரலாறுகளில் நாம் படிக்கிற காலங்களில் சோழரை பற்றி, பாண்டியரை பற்றி, பல்லவரை பற்றி, சேரரை பற்றி, சேர மன்னர்களை பற்றி, முகலாயர்களை பற்றி, மௌரியர்களை பற்றி, குப்த பேரரசை பற்றி என்று வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கும். திராவிட இயக்க வரலாறுகள் என்று பேசுகிற நேரத்தில் பெரியாரை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் பேசுகிறது என்று சொன்னாலும் கூட, இந்த ஒட்டுமொத்த பாசிசத்தை எதிர்த்தவர் ஒருவர், அதை வென்று காட்டியவர் ஒருவர் என்ற வரலாறு மிக நீண்ட காலம் கழித்தும் பல 100 ஆண்டுகளில் கழித்தும் பேசப்படுகிற ஒரு வரலாற்றை நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழ் உலகம் வாழும் வரையில், தமிழ் மக்கள் இருக்கும் வரையிலும், திராவிட மாடல் ஆட்சி என்பது உலகிற்கு ஒரு மாடலாய் விளங்கும் என்ற வரையிலும் கழகத்தின் தலைவர் பெயர் நிலைத்து நிற்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதரின் பெயர் ஒவ்வொருவர் இதயத்திலும் பதிய வைத்திருக்கக்கூடிய வகையில் அவர்கள் பணியும் அத்தனை பணிகளும் யுக்திகளாகவும், யுக்திகள் அத்தனையும் வெற்றிகளாய் அமைகிறது. அதை தொடர நாம் எல்லோரும் அவர் வழியில் பாடுபடுவோம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து பரிசாய் அதையே தருவோம். நன்றி, வணக்கம்.